நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், படகு நிரம்பிற்று என்ற ஒரு வார்த்தை. படகு நிரம்பிற்று. ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு முறை சத்தமா சொல்லுங்க. படகு நிரம்பிற்று. ஸ்தோத்திரம். எந்த படகு? எந்த படகு நிரம்பிற்று? வெறுமையாய் காலியாய் இருந்த படகு நிரம்பிற்று. அவ்வளவுதான். வெறுமையாய் ஒன்றுமில்லாமல் இருந்த படகு நிரம்பிற்று. ஸ்தோத்திரம். வெறுமையாகவும் சூன்யமாகவும் குறைவாகவும் இல்லாமல் சூழ்நிலையில் இருக்கிற உன் வாழ்க்கை, உன் குடும்பம் என்ற படகை கர்த்தர் நிரப்புவார். நிச்சயமாய் நிரம்பும். ஸ்தோத்திரம். படகு நிரம்பிற்று. இயேசு படகை நிரப்பினார். உன் குடும்பம் சகல ஆசீர்வாதங்களால் இயேசு நிரப்புவார். உன் வீட்டை நிரப்புவார். உன் தேவைகளை தந்து நிரப்புவார். எந்த இடத்துல ஒண்ணுமே இல்லையோ அங்கதாங்க பரிபூர்ணத்தை கர்த்தர் அனுப்புகிறார். எந்த இடத்தில் சூன்யமாய் ஒன்றுமில்லாமல் இருக்கிறதோ அந்த இடங்களில் தான் கர்த்தர் இயேசு அற்புதங்களை செய்கிறார். அதுதான் இந்த சப்ஜெக்ட். ஸ்தோத்திரம். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இந்த சப்ஜெக்ட் நம்ம பேச போறோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் லூக்கா 5ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். பேதுருவின் படகு நிரம்பிற்று. வெறுமையான படகு நிரம்பிற்று. ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வருஷத்திலும் கூட உன் படகு என்ற உன் வீட்டை, உன் படகு என்ற உன் வாழ்க்கை, உன் குடும்பம் கர்த்தர் நிரப்புவார். கலங்காத. ஸ்தோத்திரம். நிச்சயமாய் நடக்கும். ஒரு 4 விஷயம் சொல்றேன், கவனிங்க. இரவெல்லாம் பிரயாசப்பட்ட, இரவெல்லாம் பிரயாசம். என்ன சொல்றார் பேதுரு? இரவெல்லாம் பிரயாசம், ராத்திரியெல்லாம் பிரயாசம். பகலில் பலன். ராத்திரியெல்லாம் பிரயாசம், பகலில் பலன். ராத்திரியெல்லாம் இவங்க பிரயாசப்படுறாங்க, அப்ப இயேசு இல்லை. பகலில் இயேசு வந்தார், பலன் தந்தார். ஸ்தோத்திரம். நான் சொல்றேன் பாருங்களேன். நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள் என்றால் அது ஒரு ராத்திரியின் காலம்தான். கஷ்டப்படுறேன், கண்ணீர் விடுறேன், போராடுறேன் என்று நீங்கள் பல விஷயங்களில் பிரயாசப்பட்டு போராடுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அது ஒரு ராக்காலம்தான். அது ஒரு ராக்காலம்தான். சீக்கிரம் உனக்கு ஒரு விடியல் வரும். சீக்கிரம் ஒரு விடிவெள்ளி வரும். சீக்கிரம் இயேசு உன்னிடத்தில் வருவார். ஆமென். ஹல்லேலூயா. ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டாங்க, ஆனா பலன் எப்ப கிடைத்தது? பகலில் கிடைத்தது. உனக்கு ஒரு பகல் வரும். கையை தட்டு. ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் உனக்கு ஒரு பகல் வரும். ஒரு ராத்திரி வந்தால் என்ன வரணும்? பகல் வந்தாவங்க. ஏன் பயப்படுற? பிரயாசப்படுறேன், கஷ்டப்படுறேன், கண்ணீர் விடுறேன், ஜெபிக்கிறேன் என்று இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாய். சீக்கிரம் ஒரு பகல் உனக்கு வரும். ஒரு நாளெல்லாம் ராத்திரியா? இல்லையே. ஒரு நாளெல்லாம் இரவா? இல்லையே. ஒரு பகல் ஒன்று உண்டு. ஒரு விடியல் என்று ஒன்று உண்டு. ஒரு அதிகாலை என்று ஒன்று உண்டு. உன் வாழ்க்கையிலும் ஒரு விடியல் உண்டு, நிச்சயம் உண்டு என்று ஆண்டவர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். நீ பிரயாசப்படுகிறாய் என்றால் பலனும் அடைவாய். ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டார்கள், பகலில் பலன் அடைந்தார்கள்.
ஸ்தோத்திரம். ராத்திரியெல்லாம் இயேசு அவங்க கண்ணில் தன்னை காண்பிக்கவில்லை, பகலில் தன்னை காண்பித்தார். இயேசு உன்னை தேடி வருகிற ஒரு நேரம் உண்டு. பகலிலே இயேசு வருவார். ஸ்தோத்திரம். ஒன்றும் இல்லாத படகு, முற்றிலுமா ரொம்ப ஃபெடப் ஆயிட்டு இருக்கிறான். ராத்திரியெல்லாம் நொந்து நூலாயிருக்கிறார் மனுஷன். ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலையில் இருந்த படகை 3 காரியங்கள்னால அங்க இயேசு பிளஸ் பண்றாரு. ஸ்தோத்திரம். ஒன்றுமில்லாத படகில் முதலாவது வந்தது மிகுதி உண்டாயிற்று. சூப்பர். எந்த வசனம் தெரியுமா? 6ஆம் வசனம். ஒன்றுமில்லாத படகில் இயேசு வந்த பொழுது முதலாவது என்ன நடந்தது? அங்க மிகுதி உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்றுங்க? மிகுதி உண்டாயிற்று என்று 6ஆம் வசனம் கடைசியில் என்ன படிக்கிறோம்? படிங்க பாப்போம். மிகுதி உண்டாயிற்று. எங்க? ஒன்றுமில்லாத இடத்தில். எங்க? ட்ரை பண்ணி எல்லாம் ஃபெயில் ஆகுது. கஷ்டப்பட்டு ஒன்றும் கைக்கு வரல. போராடி ஒன்றுமில்லை. அந்த இடத்தில் தான் இயேசு மிகுதியை உண்டாக்கினார். ஸ்தோத்திரம். தேவை அல்ல, குறைவு அல்ல. என்ன ஆயிட்டாங்க? மிகுதி. ஸ்தோத்திரம். இதாங்க இயேசு செய்கிற காரியம். இன்றைக்கு உன் வாழ்க்கை ஒரு படகு, உன் குடும்பம் ஒரு படகு. ஸ்தோத்திரம். கடந்த நாட்களை பல பிரயாசப்பட்டு ஒன்றுமில்லை என்று சோர்ந்து இருக்கிறாயா? நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ பிரயாசப்படுறேன் என்று சோர்வோடு இருக்கிறையா? இதோ பகல் வந்தாயிற்று. இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். கையை தட்டுங்க. இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். அன்றைக்கு பேதுருவின் படகை தேடி வந்த இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த படகுக்கு நடந்த முதல் காரியம் மிகுதி உண்டாயிற்று. நிச்சயமாய் கர்த்தர் உன் வீட்டுக்கு ஒரு மிகுதியை கட்டளிடுவாராக. உன் குடும்பத்துக்கு ஒரு மிகுதியை கர்த்தர் தருவாராக. ஸ்தோத்திரம். இரண்டாவது என்ன நடக்கு தெரியுமா? முதல் மிகுதி உண்டாயிற்று, இரண்டாவது நிரம்பிற்று. ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்துல நிரம்பிற்று. மிகுதி உண்டாயிற்று, இரண்டாவது என்ன ஆயிடுச்சுங்க? நிரம்பிற்று. ஸ்தோத்திரம். எல்லா காலியான இடங்களை நான் நிரம்பிற்று. படகு நிரம்பிற்று. ஸ்தோத்திரம். நிச்சயமாய் நடக்கும். நிச்சயமாய் நடக்கும். நிரப்பும் தேவன். சகலத்தையும் சகலவற்றாலும் நிரப்பும் தேவன் அப்படின்னு இயேசுக்கு ஒரு பேர் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? சகலத்தையும் சகலவற்றாலும். உன் பாடியில் ஆரோக்கியம் வேண்டுமா? நிரப்புவார். உன் சரீரத்தில் பலன் வேண்டுமா? நிரப்புவார். உனக்கு ஞானம் வேண்டுமா? நிரப்புவார். சந்தோஷம் வேண்டுமா? நிரப்புவார். அதே போல் இப்போ உங்கள் வீட்டுக்கு வரும். உன் வீட்டுக்கு என்ன வேணும்? உன் வீட்டின் ஆசீர்வாதம் வேண்டுமா? நிரப்புவார். உன் தேவைகள் வேண்டுமா? நிரப்புவார். நம்முடைய இயேசுக்கு நிரப்பும் தேவன் என்று ஒரு பெயர். இங்கே படகு என்ன ஆயிற்று? நிரம்பிற்று. ஸ்தோத்திரம். பேதுருவின் படகு நிரம்பிற்று. ஸ்தோத்திரம். மூன்றாவது, அந்த படகுக்கு நடக்கிற மூன்றாவது விஷயம் சொல்றாங்க. மூன்றாவது பிரமிப்பு உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? 9ஆம் வசனத்தில் பிரமித்து போனார்கள். இதாங்க இயேசுவோட வேலையை. ஸ்தோத்திரம். என்ன உண்டாயிற்று? எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. பிரமிப்பு உண்டாயிற்று. ஆச்சரியம், அதிசயம், அற்புதம். பிரமித்து போனார்கள். அந்த படகுக்கு நடந்துச்சு. நொந்து போய் வெறுத்து போய் என்னப்பா என்று சொல்லி கசப்போடு வந்த அந்த படகுக்கு மிகுதி உண்டாயிற்று, நிரம்பிற்று. மூன்றாவது பிரமிப்பு உண்டாயிற்று. அதுதான் இயேசுவின் காரியம்.
வெறுத்து போனவன் பிரமித்து போனான். சலித்து போனவன் பிரமித்து போனான். பயந்து போனவன் பிரமித்து போனான். யார் அவன்? பேதுரு. வெறுப்போடு பேசினவன் பிரமித்து போனான். என்னடா வாழ்க்கை என்று கசந்து போனவன் பிரமித்து போனான். இப்படிதான் இயேசு செய்வார். இயேசுவோட வேலையை தலைக்கீழ மாற்றி போறதுதான் ஒரு வேலையங்க. இன்றைக்கு இவைகளெல்லாம் படகுகள். ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாம் ஒரு படகு. ஸ்தோத்திரம். பல தோல்வியோடு, பல பிரச்சனைகளோடு, பல பிரச்சனைகளை சந்தித்து அந்த படகு இங்கே வந்திருக்குது. பல சூழ்நிலை தாண்டி அந்த படகு இங்கே வந்திருக்குது. ஒருவேளை என் படகுல இயேசு உட்கார மாட்டாரா? ஒருவேளை என் படகுல இயேசு ஒரு ஆசீர்வாதத்தை தரமாட்டாரா என்று இங்கே வந்திருக்கிற அந்த படகு. ஸ்தோத்திரம். நிச்சயமாய் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு படகும் நிரப்பப்பட்ட படகாய் மாறப்போகும். அல்லேலூயா. கையை தட்டுங்க எல்லாரும், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு படகும் நிரப்பப்பட்ட படகாய் மாறப்போகும். இயேசு அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. இயேசு அதிசயங்களை செய்கிறவர். பிரமித்து போனான். பேதுரு மாட்டம் பிரமித்து போல, அவன் கூடகரெல்லாம் பிரமித்து போயிட்டாங்க. பா, என்னப்பா, நம்பவே முடியலையாப்பா. எப்படிப்பா இது? எப்படிப்பா இது? அந்த பிரமிப்பு என்ன பாருங்களேன். அந்த பிரமிப்பு அவன் பட்ட கஷ்டத்தெல்லாம் எடுத்து போட்டுச்சு. அவன் பிரமிப்பு அவன் சோர்வெல்லாம் எடுத்து போட்டு விட்டது. அவன் பிரமிப்பு அவனுடைய வேதனையெல்லாம் தள்ளி போட்டது. அவன் பிரமிப்பு எல்லா கண்ணீரையும் துடைத்து போட்டது. ஒரு நிமிஷத்துல பேதுருவின் சூழ்நிலையெல்லாம் மாறி போயிட்டு. சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரமிப்பு. பிரமிக்கத்தக்க ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்வார் என்றால் உன் பிரயாசம் சூழ்நிலைகள் எல்லாம் ஒரே முறை தள்ளி போடப்படும். ஸ்தோத்திரம். பிரமிக்கத்தக்க காரியத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்வாராக. கரங்களை மேலே வைத்து சின்ன ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் கண்களை மூடுங்க. கரங்களை மேலே வைத்துங்க. ஸ்தோத்திரம். பேதுருவின் படகுக்கு பிரமிக்கத்தக்க காரியத்தை செய்தவரே, பேதுருவின் படகிலே பிரமிக்கத்தக்க காரியத்தை செய்தவரே, என் வாழ்க்கையிலும் நான் பிரமிக்கத்தக்க, நான் ஆச்சரியப்படத்தக்க, நான் அதிசயத்தக்க ஒரு காரியம் கர்த்தர் செய்வீராக ஆண்டவரே. இதை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. இதை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. இதோ பேதுருவின் படகு சோர்ந்து போய் வெறுமையாய் தோல்வியோடு வந்தது போல இதோ நான் உன் சமூகத்துக்கு வந்திருக்கிறேன்ப்பா. இந்த படகை நோக்கி பார்ப்பீராக. இந்த படகை இரக்கம் காட்டுவீராக. இந்த படகை நிரப்புவீராக. இந்த படகை பிரமிக்க செய்வீராக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். பேதுருவின் படகுக்கு இயேசு செய்த காரியங்கள் உனக்கும் அவர் செய்வார். ஸ்தோத்திரம். சரி, எப்படி இந்த அற்புதங்கள் அங்க நடந்தது? ஒரு 6 விஷயம் நான் சொல்ல போறேன். எப்படி இந்த நிரப்புகிற அற்புதம், பிரமிக்கத்தக்க அற்புதம், மிகுதி கொடுக்கிற அற்புதம் எப்படி நடந்துச்சு? அங்க விஷயம் என்ன தெரியுமா? அங்க ராத்திரி எல்லாம் போயிட்டு பிரயாசப்பட்டு வெறுப்போட வந்து இருக்கிறான். ஒன்றும் தெரியாதன்னு இல்லை. மீனவர்கள் சகலம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் எல்லாம் பிரயாசம் பண்ணி வந்து அப்படி உட்கார்ந்துருக்கிறான். அந்த இடத்தில் எப்படி இயேசு அற்புதத்தை செய்தார், எப்படி அற்புதம் நடந்தது, ஒரு 6 விஷயம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். நம்பர் 1, முதலாவது காரியம், பேதுருவின் படகில் அதிசயம் அற்புதம் நடப்பதற்கு முதல் காரியம் என்ன தெரியுமா? இயேசு வந்து
பேதுருவின் படகுல உட்கார்ந்து சற்றே தள்ளு என்று சொன்னார். என்ன சொன்னார்? சற்றே தள்ளு என்று சொல்லுகிறார். எந்த வசனம்? 3ஆம் வசனம். சீக்கிரம் படிங்க பாப்போம். முதல் காரியம் அற்புதங்கள் இயேசு செய்வதற்கு முதல் படி. சோர்ந்து போய் வந்திருக்கிற படகு, தோல்வியோடு வந்திருக்கிற படகு, பிரயாசப்பட்ட ஒன்றுமில்லை என்று வெறுப்போடு வந்திருக்கிற படகுக்கு இயேசு அற்புதம் செய்கிறார். முதல் காரணம் என்ன? அற்புதம் நடப்பதற்கு இயேசு முதல் என்ன செய்யறார் தெரியுமா? சற்றே தள்ளு. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அப்படின்னு அர்த்தம்ங்க. கொஞ்சம் தள்ளு, அவ்வளவுதான். கொஞ்சம் தள்ளு. இதில் ஒரு சத்தியம் அடங்கி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏசப்பா அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் நாமும் சற்றே தள்ள வேண்டும். உன்னுடைய படகு நிரம்ப வேண்டும் என்றால் நீயும் சற்றே தள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். எங்கிருந்து எங்க இந்த படகை தள்ள சொல்றாரு? அந்த லைன் நல்லா கவனிங்க. இயேசு இந்த படகை எங்கிருந்து எங்க தள்ள சொல்றாரு? சொல்லுங்க. எங்க சொல்றாரு அவரு? எங்க சொல்றாரு? கரையிலிருந்து சற்றே தள்ள சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். கரையிலிருந்து சற்றே தள்ள சொல்லுகிறார். கரை, கடற்கரை. கடற்கரை என்றால் உலக சந்தோஷம். கடற்கரை என்றால் உலக ஐக்கியம். உலகத்தோடு, உலக சந்தோஷத்தோடு ரொம்ப நெருங்கி இருக்காத, கொஞ்சம் நீ தள்ளி இரு என்ற சத்தியம் இது. கடற்கரையை விட்டு கப்பலை கொஞ்சம் தள்ளி தள்ளு அப்படின்றார் இயேசு. கடற்கரை என்பது உலக உல்லாசம், உலக சந்தோஷம், உலக ஆடம்பரம், உலக ஜனங்களுடைய பாவ வாழ்க்கை. உன்னை நீ கொஞ்சம் தள்ளு. இந்த வருஷம் ஆண்டவர் பேசுறார், உன் படகை கொஞ்சம் தள்ளு, ரொம்ப கரையில ஒட்டாத. உலக ஜனங்களோடு, உலக சந்தோஷத்தோடு, உலக பாவத்தோடு ரொம்ப நெருங்கி இருக்காத. உன் படகை சற்றே தள்ளு. கொஞ்சம் வித்தியாசத்தை காட்டு. கொஞ்சம் வேறு பிரிஞ்சு கொஞ்சம் தூரமாயிரு. கடற்கரை, கடற்கரை உலக உல்லாசம். செபுலோனும் நப்தலியும் கடற்கரையிலே இருந்து விட்டார்கள் என்று நியாயாதிபதியிலே அங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அவங்க யுத்தத்துக்கு வரலையா, எங்க இருந்துட்டாங்களா? அவங்க கடற்கரையிலே நின்று விட்டார்கள் என்று ஆவியானவர் துக்கப்படுகிறார். கடற்கரை. ஸ்தோத்திரம். உன் போட்டு தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், உன் படகை கர்த்தர் நிரப்ப வேண்டும் என்றால், நீ உலக ஜனங்களோடு, ரொம்ப உலக பாவத்தோடு சேராத, கொஞ்சம் உன்னை செப்பரேட் பண்ணு என்ற ஒரு சத்தியத்தை சொல்லி தருகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமா உன்னை நிரப்புவார். கர்த்தர் நிச்சயமா உன் படகை நிரப்புவார். ஸ்தோத்திரம். கவனிங்க, உலகத்தில் வாழ்றோம், வேலை செய்கிறோம், குடும்பம், பிள்ளைகள் எல்லாமே இருக்குது, சரிதான். ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு என்று ஒரு பவுண்டரி இருக்கிறது, நமக்கென்று ஒரு எல்லை இருக்கிறது. அதை நீ எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும். ஸ்தோத்திரம். ரொம்ப கரையில் வந்து சேர்ந்துடாத, ரொம்ப கரையோடு கூட நெருங்கிடாத, ரொம்ப கடற்கரையோடு நீ நெருங்கி நிற்காத. ஸ்தோத்திரம். என்ன கவனிங்க, படகு அதிகமாய் கரையில் இருக்குமா, அதிகமாக கடல் இருக்குமா? படகு எப்போது அதிகமாய் கடலில் தான் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நீ தான் அந்த படகு. கடல் என்பது விசுவாச வாழ்க்கை. கடல் பிரயாணம் என்பது ஒரு கிறிஸ்துவனுடைய விசுவாச வாழ்க்கை. எப்போதும் கடல் மீது விசுவாச வாழ்க்கை பிரயாணத்தில் தான் இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு அப்படியே போட் எடுத்து வந்து நீ பீச்சில் விட்டுறாத. விசுவாசத்தை விழுந்து, ஜபத்தை விட்டுட்டு, பக்தியை விட்டுட்டு,
குடும்ப ஜபத்தை விட்டுட்டு, பைபிள் ரீங்க விட்டுட்டு அப்படியே வந்து பீச்சில் உட்காந்துராத. உன் படகை கொண்டு வந்து கரையில் விட்டுறாத. சற்றே தள்ளு, கரை நமக்கு வேண்டாம், சற்றே தள்ளு என்று இயேசு சொல்லுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். பிரிந்து தூரப்படுத்து முதல் காரியம். ஸ்தோத்திரம். இந்த வருடத்தில் இவைகளெல்லாம் நமக்கு ஒரு சத்தியமாய் கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார். கொஞ்சம் தள்ளுங்க, கொஞ்சம் நீங்கள் தூரப்படுத்துங்க உங்களை. கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இரண்டாவது காரியம், இயேசு செய்த இரண்டாவது காரியம், அந்த படகை நிரப்பும்படிக்கு, பேதுருவின் படகை பிரமிக்கத்தக்க அற்புதத்தை செய்யும்படிக்கு இயேசு செய்த இரண்டாவது காரியம் என்ன பண்ணுகிறார் என்றால், இயேசு போதகம் பண்ணினார். என்ன பண்றார்? போட்ல உட்காந்துட்டு அவரு பேதுருவின் படகுல உட்கார்ந்து என்னங்க பண்றாரு? போதகம் பண்ணினார். ஸ்தோத்திரம். போதகம் பண்ணினார். பாருங்க, நான் ஒரே வார்த்தை சொல்றேன். பேதுருக்கு அற்புதம் நடந்ததுக்கு காரணமே, அவன் வேதனையோடு தோல்வியோடு வந்தாலும் கூட உட்கார்ந்து இயேசுவோட போதனை அவன் முழுசா கேட்டான். அதனால தான் அவனுக்கு அற்புதம் நடந்துச்சு. தெரியுமா உங்களுக்கு? அந்த கவனிங்க, அந்த வசனம் பாருங்க. வசனம் பாருங்க, 4ஆம் வசனத்தில் பேதுரு இயேசுவின் போதனை முழுமையா உட்கார்ந்து கேட்கிறான். 4ஆம் வசனம் படிங்க சீக்கிரம். போதும், போதகம் பண்ணி முடித்த பிற்பாடு சீமோனை பார்க்கறார். அப்படின்னா சீமோன் எங்க இருக்கிறாங்க? அங்கதான் உட்காந்து. அது வரைக்கும் என்ன பண்ணுகிறான் சொல்லுங்க? அது வரைக்கும் உட்கார்ந்து இயேசுவின் போதனையின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அதனால் அவனுடைய படகுல ஆச்சரியம் நடந்தது. இயேசு அற்புதங்களை செய்ய வல்லவராய் அங்கு காணப்பட்டார். அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால் போதனைகள் அவசியம். சத்தியம் நம்ம கேட்கணும், உபதேசத்தை கேட்க வேண்டும், போதனைகளை கேட்க வேண்டும். எந்த அளவுக்கு, என்ன கவனிங்க, எந்த அளவுக்கு வேத வார்த்தையை, சத்தியத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வருகிறீர்களோ அந்த அளவுக்கு அற்புதங்கள் வாழ்க்கை நடக்குங்க. ஆமென். அற்புதங்களை செய்வது தேவ வார்த்தை தான். அற்புதங்களை நடப்பிப்பது தேவனுடைய வார்த்தை தான், பைபிள் தான். ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர் அற்புதத்தை செய்கிறார். ஆமென். அவருடைய வார்த்தையை அனுப்பி விடுதலை கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை பிளஸ் பண்றாரு. போதனை கேட்க வேண்டும், சத்தியத்தை கேட்கணும். அதிகமாக நீங்க கேளுங்கள். ஸ்தோத்திரம். போதனை நம்மை ஆசீர்வதிக்கும். என்ன செய்யும் போதனை? பேதுரு ஆசீர்வதிச்சுங்க. பாருங்க, பிரச்சனைகள் சூழ்நிலைகள் எல்லாம் வருங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஸ்தோத்திரம். ஆனாலும் தேவ சமூகத்தில் வருவதை விட்டு விடாதே. பிரச்சனையை பார்த்து சர்ச்சை விட்டுறாத. உன் கஷ்டத்தை பார்த்து சர்ச்சை விட்டுறாத. உன் வேதனையை பார்த்து சர்ச்சை விட்டுறாத. உன்னுடைய தோல்வியை பார்த்து சர்ச்சை விட்டுறாத. ஸ்தோத்திரம். பேதுருக்கு தோல்வி வந்தது, ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டான், ஒண்ணுமே இல்லை, கோபம், வெறுப்பு, என்னடா வாழ்க்கை என்று வெறுப்போடு தான் வரான். ஆனாலும் உட்கார்ந்து இயேசுவின் போதனையை கேட்டான். எல்லாம் மாறிற்று, எல்லாம் மாறிற்று. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரீங்க, வந்து தேவ வார்த்தையை நீங்க கேட்கிறீங்க. என்ன நடக்குது? ஸ்தோத்திரம். அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே அதிசயங்களை, பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்கிறது. இயேசுவின் போதனை பேதுருவின் படகில் மிகுதியை உண்டாக்கிற்று. இயேசுவின் போதனை பேதுருவின் படகை நிரப்பிற்று. இயேசுவின் போதனை பேதுருவின் படகிலே பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்தது. ஆமென். சொல்றேன் கவனிங்களேன். வெறுப்புல இருக்கிறான் பேதுரு. அவன் வெறுப்புல இருந்தாலும் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவனுமாய்
அவன் மாறினான் என்றால் அவங்க உட்காந்து கேட்டான் பாரு, அதனால தான் மாறினான் அவன். ஆண்டவரே, ராத்திரியெல்லாம் பிரயாசம் பண்ணம்பா, எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, ஆனாலும் உன் வார்த்தையின்படி நான் வலையை போடுறேன். எப்படி ஏன் சொன்னான் அவன்? எதுக்கு அவன் அப்படி சொல்றான்? நான் மாறிட்டான். உக்காந்து போதனையை கேட்டான், அப்படியே மாறிட்டான். ஒரு வாரம் சர்ச்சுக்கு வராமல் இருந்து பாருங்க, நீங்க வசனம் கேட்காம இருந்து பாருங்க, உங்க பேச்சு, உங்க ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருந்து பாருங்க. ஒரு சண்டே மிஸ் பண்ணி பாருங்க, உங்க பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கும், உங்க சுபாவெல்லாம் வேற மாதிரி இருக்கும், உங்க புத்தியெல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஒரு மாசம் விட்டு பாருங்க, நீங்க மனுஷனாவே இருக்க மாட்டீங்க. குடும்பம் குடும்பமா இருக்காது, வீடு வீடா இருக்காது. பேதுரு கோபக்காரன் தான், மீனவர் கோபக்காரன், அவன் வெறுப்பில் இருக்கிறான். ஆனாலும் அந்த வெறுப்பு கோபம் எப்படி அங்கு மாறிற்று என்றால், உட்கார்ந்து இயேசுவின் போதனையை கேட்டான், அப்படியே மாறினான். அவன் ஆசீர்வாதம் பெறுகிற மனுஷனா மாறிட்டாங்க. ஆமென். நான் சொல்றேன் பாருங்க, எனக்கு கவனிங்க. பேதுருவை முற்றிலுமாய் மாற்றின ஒரு முக்கியமான இன்சிடென்ட், இந்த சம்பவம் முக்கியமான சம்பவம். கோபக்கார பேதுருவை, மீன்காரனாக பேதுருவை ஒரு சீஷனாய் மாற்றிட்டு என்றால் இந்த சம்பவம் தான் அவனை மாற்றிட்டு. இந்த சம்பவம் ஒன்று என்று தான் நான் சொல்லுவேன். ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிய ஆச்சரியம். போதனையை பேதுரு கேட்டான். போதனையை நாம் கேட்கும்போது நமக்கும் கூட அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கும் என்ற சத்தியத்தை நாம் கேட்கிறோம். மூன்றாவது விஷயம், எப்படி இயேசு பேதுருவின் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்தார், பேதுருவின் படகிலே எப்படி இந்த அற்புதங்கள் நடந்தது என்று மூன்றாவது விஷயம் சொல்றேன் பாருங்க. மூன்றாவது நல்ல அனுபவங்கள். மூன்றாவது, தான் பாவி என்பதை அவன் உணர்ந்தான். அதுதான் அவனுக்கு அற்புதத்தை செய்துச்சு. உணர்வு மிக முக்கியம். கர்த்தர் உன் வாழ்க்கையில் மாற்றங்களையும் அதிசயங்களும் அற்புதங்களையும் நடப்பிக்க வேண்டும் என்றால் உனக்குள்ள ஒரு தெய்வீக உணர்வு இருக்க வேண்டும். உணர்வு இருந்தாதான் கடவுள் அதிசயத்தை செய்ய முடியும். நம்ம வாழ்க்கையில கடவுள் ஏதாவது செய்யணும்னா நமக்குள்ள ஒரு உணர்வு வேண்டும். இப்போ நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம் கவனிங்க, என்ன பாருங்க ஒரு நிமிஷம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் பரிசுத்த ஆவியின் காலம். எந்த காலம் இப்போ நாம் வாழ்றது? இயேசுவின் காலம் அல்ல. இது என்ன காலம்? இது பரிசுத்த ஆவியின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவி தன் சபையை எப்படி நடத்துகிறார், பரிசுத்த ஆவி தன் ஜனங்களை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் உணர்த்தி தான் நடத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் தன் ஜனங்களுக்கு கண்டித்து, சத்தமா சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க, கடைசி வார்த்தை என்ன வார்த்தை? கண்டித்து உணர்த்துவார். அதான் வேலை. இந்த காலம் உணர்த்தும் காலம். உணர்வின் காலம் தான் இந்த காலம். நம்மளா உணரணும். என்ன உணரணும்? தெய்வ பிரசன்னத்தை உணர வேண்டும். நம்மளா உணரணும், தெய்வ அன்பை உணர வேண்டும். நம்மளா உணர வேண்டும், நான் பாவி என்பதை உணர வேண்டும். நாமாய் உணர வேண்டும், கர்த்தர் என்னோடு பேசுகிறார். நாமாய் உணர வேண்டும், கர்த்தர் எனக்கு கிருபை தருகிறார், கிருபை கொடுத்திருக்கிறார், அந்த கிருபை தான் என்னை நடத்துகிறது என்பதை உணர வேண்டும். அந்த காலம் தாங்க இந்த காலம். அதான் ஆல்ரெடி சொன்னேன், தேவனோடு கனெக்ட். அந்த கனெக்டிவிட்டி இருப்பதனால தான் நாம் தேவனை உணர முடியும். உணர்வு என்று உனக்குள்ள ஒன்று இருந்தால்தான் கர்த்தர் உன் வாழ்க்கையில் அதிசயம் செய்ய முடியும் என்பதை மறந்துடாதீங்க. என்ன உணர்வு? நான் இப்போ ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் தூரமாக இருக்கிறேன், உணர்வு. நான் ஜெபத்தில் குறைவாக இருக்கிறேன், உணர்வு. நான் விசுவாசத்தில் குறைவாக இருக்கிறேன், உணர்வு. என்கிட்ட ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் இல்லை, உணர்வு. நான் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறது இல்லை, நான் இப்போலாம், உணர்வு. நான் ரொம்ப பின்வாங்கி போயிருக்கிறேன், உணர்வு. நான் இன்னும் வளர வேண்டும், உணர்வு. கர்த்தர் என்னோடு பேச வேண்டும், உணர்வு. இதெல்லாம் இருக்கணுங்க. ஸ்தோத்திரம். இதுதான்
கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்ய வைக்கும். ஆமென். பேதுரு நொந்து போய் வந்திருக்கிறான். எல்லாமே சூனியம், ஒண்ணுமே இல்லை. சாமர்த்தியக்காரன் தான், மீனவன் தான், எல்லாம் தெரியும், எல்லா ஸ்கில்லும் தெரியும், எப்படி மீன் போடணும், எங்க பிடிக்கும், எல்லாமே தெரியும். ஆனாலும் சீரோ, ஆனாலும் சூனியம். அந்த இடத்திலும் இயேசு அற்புதத்தை செய்தார். அதற்கு பேதுரு ஒரு பாத்திரவானா இருந்தான். அதனால நடக்குதாங்க. ஸ்தோத்திரம். என்ன நடந்தது? தான் பாவி என்பதை உணர்வு அவனுக்குள்ள இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். என்ன கவனிங்க, கடல் இருக்கும்போது உணர்ந்தானா, இயேசு கிட்ட வரும்போது உணர்ந்தானா? அவன் இயேசுவிடத்தில் வந்த பிற்பாடுதான் நான் பாவி என்பதை உணர்ந்தான். இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கு நீ எதை உணர்ந்து கொண்டிருக்கிறாய்? உன் இருதயம் எப்படி இருக்கிறது? உன் உணர்வு எப்படி இருக்கிறது? அன்றைக்கு பேதுரு கடலை விட்டு இயேசுவிடத்தில் வரும்போது தன் பாவி என்பதை உணர்ந்தான். இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு வரும்போது, ஆராதனைக்கு வரும்போது, பாடல் பாடும்போது, சத்தியத்தை கேட்கும்போது, வொர்ஷிப் பண்ணும்போது நீ என்ன உணர்கிறாய்? ஆண்டவரே, நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன். ஆண்டவரே, இன்னும் நான் வளரணும். ஆண்டவரே, நான் உனக்கு துக்கப்படுத்துகிறேன். என்னிடத்தில் பல குறைவுகள் உண்டு என்பதை உணர்கிறீர்களா? ஸ்தோத்திரம். பேதுரு உணர்வுள்ளவனாயிருந்தான். இயேசு அவனை ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம். நான்காவது காரியம், இயேசு பேதுருக்கு அற்புதம் செய்வதற்கு இயேசு செய்த நான்காவது காரியம். ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் நம்மையும் கூட பிளஸ் பண்ணோம். ஸ்தோத்திரம். சூழ்நிலையை பார்க்காதீங்க. தோல்வியாக இருக்கட்டும், வெறுமையாக இருக்கட்டும், ஒன்றுமே இல்லை, கஷ்டப்படுறேன், ஒன்றுமே என் கையில் நிற்க மாட்டேங்குது என்று வேதனைப்படாதீர்கள். ஸ்தோத்திரம். இயேசு வந்திருக்கிறார். இயேசுவின் படகிடத்தில் வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். எந்த இடத்துல ஒன்றுமே இல்லையோ அங்குதான் நிரம்ப போகுது. எந்த படகு காய்ந்து போய் ஒன்றுமில்லாமல் இருக்கிறதோ அங்குதான் மிகுதியானது நிரம்ப போகிறது. ஸ்தோத்திரம். ஒரே வார்த்தை பாருங்க, என்ன பாருங்க, இல்லை இல்லை என்ற வார்த்தை வாயில வரக்கூடாது. கர்த்தர் நிரப்புவார் என்று தான் சொல்ல வேண்டும். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. இல்லை என்று எப்போதுமே சொல்லாத. கர்த்தர் தருவார், கர்த்தர் நிரப்புவார், கர்த்தர் அதிசயங்களை செய்வார், கர்த்தர் மிகுதியை தருவார் என்று சொல்லு. ஸ்தோத்திரம். அதுதான் இயேசுவோட வேலையே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான்காவது காரியம் கவனிங்க. நான்காவது காரியம் இயேசு செய்றாரு பாருங்க. பேதுருவின் படகை நிரப்புவதற்கு இயேசு நான்காவது காரியம், ஆழத்திலே உன் படகை கொண்டு போ என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாருங்க? சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போ. உன் படகை எங்க கொண்டு போ? ஆழத்திலே தள்ளி கொண்டு போ. ஸ்தோத்திரம். அப்ப அது வரைக்கும் அது எங்க இருக்குது? அப்ப அது ஆழம் இல்லாம கரையோரமா இருக்குது. ஆழத்தில் போல. உன் படகு நிரப்பப்பட வேண்டும் என்றால், உன் சூழ்நிலை மாற வேண்டும் என்றால், நான் உனக்கு அதிசயம் செய்ய வேண்டும் என்றால், உன் படகை ஆழத்தில் கொண்டு போ. ஸ்தோத்திரம். உன் படகை ஆழத்தில் கொண்டு போ. ஆழத்தில் போனா அவ்வளவுதான். அது வரைக்கும் பார்க்காத அதிசயம் நடக்குது அவனுக்கு. ஸ்தோத்திரம். இந்த ஆழம் ரெண்டு அர்த்தத்தை காண்பிக்கிறது. நாமும் கூட இந்த வருடத்தில் நம்முடைய படகை ஆழத்தில் கொண்டு போவோம். ஸ்தோத்திரம். இயேசு சொன்ன வார்த்தை, ஆழத்திலே உன் படகை கொண்டு போ என்று. ஆழம் என்பது முதலாவது காரியம். கவனிங்க. ஆழம் என்பது தேவனுடைய அன்பு. எபேசியர் 3:18. ஆழம் என்பது என்ன? கடவுளுடைய அன்பை நாம் ருசி பார்ப்பதுதான் ஆழம். ஸ்தோத்திரம். ஆமென். ஆழம் என்றால் என்ன சொல்லுங்க? கடவுளுடைய அன்பு. ஆரம்பத்துலலாம் ஆழத்தில் இருந்தோம். இப்போ எங்க வந்துட்டோம்? நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம். கரைக்கு ஆழம் இல்லை. ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் ஆழத்தில் இருந்தோம்.
அன்பின் ஆழத்தில் இருந்தோம். ஏசப்பானா ரொம்ப இஷ்டம், ஜபனா ரொம்ப இஷ்டம், சர்ச்சுனா ரொம்ப இஷ்டம், பைபிள்னா ரொம்ப இஷ்டம், உபவாசம் ஜெபிக்கனா ரொம்ப இஷ்டம், விசுவாசமா ரொம்ப இஷ்டம், மற்றவங்களுக்கு போய் ஏசப்பா சொல்லணும் ரொம்ப இஷ்டம். ரொம்ப இஷ்டமா இருந்த ஒரு காலத்தில் அப்பெல்லாம் நீ ஆழத்தில் இருந்தாய். இன்றைக்கோ கரைக்கு வந்து விட்டாய். இன்னைக்கு என்ன சொகுசு, ஜாலி, அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், கஷ்டப்படக்கூடாது, உலக ஜனங்களை போல் நாங்களும் கூட என்ஜாய் பண்ணணும். படகு இப்போ எங்கே வந்துடுச்சு? கரைக்கு வந்துடுச்சு. ஆழம் இல்லை. கர்த்தர் ஏன் அதிசயம் செய்ய முடியல? கர்த்தர் ஏன் வேலை செய்ய முடியல? ஏன் உன் படகு நிரம்புவதில்லை? நீ ஆழத்தை விட்டாய். இன்றைக்கு நீ கரைக்கு வந்து விட்டாய். மறுபடியும் இயேசு இன்றைக்கு ஒரு சத்தம் கேட்கிறது, உன் படகை ஆழத்தில் கொண்டு போய் மறுபடியும் நான் அதிசயத்தை செய்ய போகிறேன். கையை தட்டு, ஹல்லேலூயா. மறுபடியும் உன் படகுல நான் அதிசயம் செய்ய போகிறேன். மறுபடியும் உன் படகை ஆழத்தில் கொண்டு போவாயா? அன்பு, ஸ்தோத்திரம். அன்பு, எல்லாரும் சொல்லுங்க. கடவுளுடைய அன்புங்க. ஏசப்பா அன்பு நமக்கு வேணும். எந்த அளவுக்கு ஏசப்பாவை நாம் நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளே அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். ஸ்தோத்திரம். இது எப்படி இந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்வது? கவனிங்க. எப்படி என்றால் அதே வசனம் போட்டிருக்குது, பரிசுத்தவான்களின், அந்த வசனம் படிங்க. கூட போதும், பரிசுத்தவான்களோடு கூட. எல்லாரும் சொல்லுங்க, கூட. அதுதான் அன்பை உண்டாக்கும். கடவுளுடைய அன்பை உண்டாக்கும் ஒரு வழி எதென்றால் பரிசுத்தவான்களோடு கூட. பரிசுத்தவான்கள்லாம் யாரு? விசுவாசிகள். நீங்க தான். நீங்களாம் யாருங்க? பரிசுத்தவான்கள். உன் பக்கத்தில் உட்கார்ந்திருக்க பரிசுத்தவான்கள். சிஸ்டர், உங்க பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற பரிசுத்தவான்கள். பிரதர், உங்க பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற பரிசுத்தவான்கள். சபை பரிசுத்தவான்களோடு சேரும் பொழுது தேவனுடைய அன்பின் ஆழத்தை நாம் உணர முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மேல 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 இருக்காத, கொஞ்சம் ஆழத்தில் போ. மீனை தேடிக்கொண்டிருக்கிற சபையே கொஞ்சம் ஆழத்தில் போ. ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சபையே கொஞ்சம் ஆழத்தில் போ. எனக்கு அதிசயம் நடக்கணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிரதர் கொஞ்சம் ஆழத்தில் போ. எனக்கு ஏசப்பா ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சிஸ்டர் கொஞ்சம் உங்க படகை ஆழத்தில் கொண்டு போங்க. பரிசுத்தவான்களோடு சேர்ந்து தேவ அன்பினால நிரம்புங்க. கொஞ்சம் ஆழத்தில் போங்க. மேல 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 பார்க்காதீங்க. அவங்கள இவங்கள பார்க்காதீங்க. நீங்க ஆழத்தில் போக முடியாது. அந்த சபை இந்த சபை பார்க்காதீங்க, ஆழத்தில் போக முடியாது. அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் பார்க்காதீங்க, ஆழத்தில் போக முடியாது. அந்த விசுவாசி இந்த விசுவாசியை பார்க்காத, நீ ஆழத்தில் போக முடியாது. சூழ்நிலையை பார்க்காதே, ஆழத்தில் போக முடியாது. இயேசு சொன்ன வார்த்தையை மாத்திரம் கேளு, நீ ஆழத்தில் போக முடியும். ஹல்லேலூயா. ஆழம் தேவை. மீன் அதிகமாய் கிடைக்கணும்னா எங்க போனோமா? இவங்க ஆழத்தில் போகும் என்று இயேசு சொன்னார். ஒன்று பாருங்களேன், பாருங்க, எல்லாமே இயேசுக்கு தெரியுது. ஆனால் தண்ணி உள்ள மீன் எங்கே இருக்குன்னு கூட இயேசுக்கு தெரியுதுப்பா. பயங்கரமான ஆளுப்பா அவரு. மரம் தெரியுது, செடி தெரியுது, எல்லாம் தெரியுது. மனுஷன் தெரியுது, எல்லாம் தெரியுது. தண்ணிக்குள்ளே இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அப்படியானங்க? ஆனால் தண்ணிக்குள்ள ஆழத்தில் மீன் எங்கே நிறைய இருக்கணும் அது கூட அவருக்கு தெரியுதுப்பா. நம்ம இயேசு ரொம்ப சூப்பர்ல. கை தரலாம், எல்லாம் கையை தட்டுங்க. நம்ம இயேசு எப்படிப்பட்டவருங்க? ஆழத்துக்குள் மீன்கள் எங்கு அதிகமாக இருக்கும் என்பது கூட இயேசு அறிந்திருக்கிறார். தன் பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார். அவர் அதிசயமானவர், சகலமும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அடுத்தது, இந்த ஆழம் என்பது தேவ அறிவு.
ரோமரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ரோமரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய அறிவு என்ற ஆழம், தேவனுடைய அறிவு என்ற ஆழம். ஸ்தோத்திரம். கடவுளை, சத்தியத்தை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, அது ஒரு ஆழத்தில் ஒன்று கொண்டு போகும். ஸ்தோத்திரம். ஆண்டவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், அதிகமாக பைபிளை படிக்கணும், கடவுளுடைய அறிவை கேட்டு வாங்கணும். ஸ்தோத்திரம். உலக அறிவு வேண்டாம், வேதத்தின் அறிவு. வேதத்தின் அறிவு நமக்கு ஆழத்தை கொடுக்கும். ஸ்தோத்திரம். மேலே 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 இருக்கக்கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து எப்படி இங்கே இருக்கிறவங்க, எப்படி நீங்கள் ஒரு 10-20 வருஷத்துக்கு மேலே ரட்சிக்கப்பட்டு தாங்க உட்காந்துருக்கீங்க. நீங்கள்லாம், நான் சொன்னது 20 வருஷம்னா அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் எல்லாரும், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க இப்போ? நீங்கள் ரட்சிப்பை குறித்து எப்படி இருக்கிறீங்க? உபதேசத்தை குறித்து எப்படி இருக்கிறீங்க? பைபிள் நாலேஜை குறித்து எப்படி இருக்கிறீங்க? ஆழத்தில் இருக்கிறீங்களா, மேலே இருக்கிறீங்களா? பவுல் எபிரேயருக்கு எழுதும்பொழுது என்ன சொல்கிறார்? போட்ட அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாதே, பூரணமாகும்படி கடந்து போ, முன்னாடி போ, வளரும்படி முன்னாடி போ. ரட்சிப்பு, கைகளை வைக்குதல், ஞானஸ்தானம், இதெல்லாம் ஒரு அஸ்திபாரம் தான். இதெல்லாம் ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு கடகால் தான். அதையே கடகால் எத்தனை அடி போடுவாங்க சொல்லுங்க? ஒரு வீடு கட்டுறது கடகால் எத்தனை அடி போடுவாங்க சொல்லுங்க? ஒரே முறை தான் கடகால் போடணும். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவங்க போட்டதே போட்டுருந்தா எப்போ வீடு கட்டுறது? இயேசு ரட்சிக்கிறார், இயேசு பாவத்தை மன்னிக்கிறார், இதையா சொல்லி கட்டுப்பாங்க. எப்போ பார்த்தாலும் இது கடகால் போட்டாச்சு. இயேசு ஆசீர்வதிக்கிறார், கடகால் போட்டாச்சு. இயேசுவின் பாவத்தை மன்னிக்கிறார், கடகால் போட்டாச்சு. ஞானஸ்தானம், கடகால் போட்டாச்சு. இப்போ அதுக்கு மேலே என்ன பண்ணாங்க? கடகால் மேலே என்ன பண்ண? அடுத்த வேலை கட்டு, மேலே எழும்பு, செவுரு கட்டு, ரூப்பு போடு, தளம் போடு, பீம் போடு, அலங்கரிக்கணும். 4 பேருக்கு தெரிந்த பில்டிங். இப்படிதான் நீ நானும் மாற வேண்டும். பவுல் இன்னொரு இடத்துல எழுதுகிறார், நீங்க இன்னும் பிள்ளைகளா இருக்கிறீர்கள், பால் குடிக்கிற பிள்ளைங்க போல இருக்கிறீங்களே என்று பவுல் எழுதுகிறார். பலமான ஆகாரம் புசிக்கிறவளாய் நீங்கள் மாற வேண்டும். ஸ்தோத்திரம். ஏன் இங்கே இயேசு சொல்றார், ஆழத்தில் கொண்டு போ உன் படகை. கொஞ்சம் பைபிள் அறிவை, வேதத்தின் அறிவை, கடவுளுடைய அறிவை நம்ம வாங்கணும். அறிவில்லாமல் என் ஜனங்கள், சொல்லுங்க, அறிவில்லாமல் என் ஜனங்கள். என்ன அறிவு? தேவனை அறிவு. சீர்கெட்டு போற, பின்வாங்கி போற, வீட்டில் பிரச்சனை, பாவத்தில் உழுற, சரியில்லை, எல்லாம் பிரச்சனையா மாறுதுன்னா ஏன்? உனக்கு தெய்வீக அறிவு இல்லாதனால தான் சில பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற நீ. ஆழம் என்பது தேவனை அறிகிற அறிவு. ஸ்தோத்திரம். தேவனை அறிகிற அறிவு. அந்த ஆழத்தில் நம்ம போகும்பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்வார். நடக்கும். கொஞ்சம் இந்த வருஷத்தை உங்க போட்டை முன்னாடி தள்ளுங்க. 2026 உங்க போட்டை முன்னாடி தள்ளு. போட்டோம் எவ்வளோ காலம் தான் காரையிலே இருக்கும்? எவ்வளோ காலம் தான் ஓரத்தில் இருக்குது? எவ்வளோ காலம் தான் ஓரத்தில் பயந்து 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 இதாயிடுமா அதாயிடுமா? பயப்படாத, போ, முன்னாடி போ. இயேசு சொல்றார், உன் படகை நான் நிரப்ப போறேன், முன்னாடி போ. உனக்கு பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்ய போறேன், முன்னாடி ஆழத்தில் போ. உன் வேதனைகள், உன் பிரயாசங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்க போகிறேன். உன் படகை ஆழத்தில் கொண்டு போ. ஆழம் என்பது தேவனுடைய அன்பு. 2வது ஆழம் என்பது தேவனை அறிகிற அறிவு. இது ரெண்டும் நம்மை ஆழத்தில் கொண்டு போகும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 5வது காரியம், பேதுருக்கு அற்புதங்களை செய்ய இயேசு செய்த 5வது காரியம் என்னவென்றால், பேதுரு கீழ்ப்படிந்தான். அவ்வளவுதான். 5வது விஷயம். அவன் போட்டு நிரம்புறதுக்கு காரணம் என்ன? அவன் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்தான். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை சூப்பரா படிக்கலாங்க. 5வது வசனம் ஒரு வாட்டி படிங்க தம்பி. 5வது சூப்பருங்க.
ஷே, நான் நினைக்கிறேன் அது வரைக்கும் இயேசுவின் வல்லமையை அவன் பார்த்தானான்னு தெரில. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் அவனை கூப்பிடுறாரு ஊழியத்துக்கு வான்னு. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் பேதுருவை கூப்பிடுறாரு. இந்த இன்சிடென்ட் தான் அவனை மாற்றுது. ஆனால் அதுக்குள்ளேயே பாருங்க, அவர் யாரும் கூட தெரியாது. உடனே என்ன செய்கிறான் அவன்? அவருக்கு சூப்பருங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, 12 சீஷர்லேயும் பேதுரு தாங்க டாப் மோஸ்ட். அவங்ககிட்ட கோபம் இருக்கலாம், கத்தியில் வெட்டினவனாக இருக்கலாம், இயேசு மருதத்தினா இருக்கலாம். ஆனாலும் சீஷர்களின் உயர்வை அடைந்தவன் பேதுரு தான். ஒரு இடத்துல சொல்கிறாரு, போய் எல்லாருக்கும் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்க, பேதுருவுக்கும் சொல்லுங்க. ஏசு சொல்கிறார். படிச்சிருக்கீங்களா அந்த வசனம்? படிச்சிருக்கீங்களா? நான் உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறேன் போய் நீ என்ன பண்ண, நீ சீஷர் எல்லாருக்கும் சொல்லுங்க, பேதுருவுக்கும். பாருங்க, அவன் பேரை எக்ஸ்ட்ரா மென்ஷன் பண்ணுறாரு பாருங்க. யாரு? காதை வெட்டினவன், 3 வாட்டி மறுதளிச்சவன், கோவக்காரன், அவர் யாரே தெரியாது போப்பா அப்படின்னு சொன்னவன் அவன் மேலே பாசத்தை வைக்கிறாரு பாருங்க. அதாங்க இயேசு, அதாங்க இயேசு. ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டோம்ப்பா, ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்கலப்பா, நீ மூடின்னு போப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாமே பேதுரு. சொல்லிக்கல தானங்க? நீ மீன்காரனா நான் மீன்காரனா? ஏசு பேதுரு கேட்டுக்கலாம், யோ நீ மீன்காரனா அவங்க மீன்காரனா? உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? நீ கார்பெண்டர் தானே? நீ என்ன கேட்டுக்கலாம் ஏசுவை பார்த்து? நீ கார்பெண்டர் தானே, போய் டேபிள் செய்கிற வேலையை பார். மீன் பிடிக்கிறது உனக்கு தான் தெரியும், என்ன காட்டில் உனக்கு தெரியுமா? அப்படி தாங்க பேச்சிருக்கணும். பேதுரு தெலுங்குல ஒரு மாட்டை வந்து அது துடுக்கு பேதுரு வாடு வாடு எவரு? உங்களுக்கு தெலுங்கு வராதா? இனிமேல் கற்றுக்கணும் அதெல்லாம். சோத்திரம். தெலுங்குல துடுக்கு பேதுரு, துடுக்கு ஏண்டா முந்திரி கோட்டை பேதுரு. சரி இருப்பார், என்ன பேதுரு அவரு? முந்திரி கோட்டை பேதுரு. யாருங்க போயிட மாட்டான். சோத்திரம். கெட்சமன் தோட்டத்தில் காதை வெட்டினது யாரு? ஒட்ட வச்சது யாரு? டேய் என்னடா இப்படி பண்ணிட்டியாடா? சரிப்பா போப்பா. ஏசு சூப்பர். டேய் காதையா வெட்டினா உன்னை வெட்டுறப்பார் அப்படின்னு சொன்னார் ஏசு. காதை வெட்டிட்டேன். டேய் என்னடா பேதுரு இப்படி பண்ணிட்டியாடா? டேய் சே போடா, இப்படி பண்ணிட்டியாடா நீ? சரி தம்பி கோச்சிக்காதம்மா, காதை உனக்கு நான் ஒட்டுறம்மா. காதையும் ஓட்டினா ஏசியும் பிடிச்சிட்டு போயிட்டான். அப்படி பேசியிருக்கலாம், ஏன்னா பேதுரு அப்படிப்பட்டவனுங்க. இங்கே பாருங்க, செம்ம கேரக்டருங்க அவன். கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். கர்த்தர் அதிசயம் செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு படி கீழ்ப்படிதல். எங்கு கீழ்ப்படிதல் இல்லையோ அங்கு நிரம்பாது. பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், அப்பா அம்மாங்க நீங்க கீழ்ப்படியலனா உங்க மூளை ரொம்பாது, உன் மைண்டே ரொம்பாது, எல்லாம் காலி தான் இருக்கும். டீச்சர் கேட்குறான், மூளைக்கு தான் களிமண்ணுக்குதா? மூளைக்கு பதில் ஏன் களிமண் வருது? அப்பாங்க அப்பா அம்மா பேச்சு கேட்கறது கிடையாது. இது ரொம்பறதே கிடையாது, காலியாகவே இருக்குது மைண்டு. பேதுரு கீழ்ப்படிந்தான், படகு ரொம்பிற்று. பேதுரு கீழ்ப்படிந்தான், பிரமிப்பை பார்த்தான். பேதுரு கீழ்ப்படிந்தால் மிகுதி உண்டாயிற்று. மிகுதி போதுமானதுக்கு அதிகமாயிடுச்சு, அவனுக்கு மிகுதி உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். ரொம்ப பிரயாசப்பட்டமா, ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி ஐயரே, ஐயரேக்கு தான் வார்த்தை அங்கே இருக்குதா? ஐயரே அப்படின்னு இருக்குதா? இருக்குது. ஐயரே என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறான் பார் மீன்காரன். ஐயரே என்றால் ஒரு கனமுள்ளவர்களை எபிரேய பாஷையில் கூப்பிட்ற வார்த்தையும் அது. ஒரு கனமுள்ள ஒரு மனிதனை மரியாதையாய் உயர்வாய் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறது தான் ஐயரே. படிப்பறி இல்லாதவன். ஸ்தோத்திரம். ஐயரே. இதெல்லாம் எப்படி இந்த ஐயரேன்னு கூப்பிடுறது, இந்த கீழ்ப்படிகிறது, அவருக்கு எதிர்த்து பேசக்கூடாது, அவர் சொன்னதை கேட்கணும், இதெல்லாம் அந்த மீன்காரங்க எங்கே வந்துச்சு? எப்படி வந்துச்சு? உக்காந்து 1/2 மணி நேரமாக 1 மணி நேரம் ஏசு பேசதான் ஆன்னு பார்த்தான். அப்படியே பார்த்தான். மீனுக்காரன் போதிக்கிறவனா மாறிட்டான். காலி போட்டு ஆசீர்வாதத்தோடு நிரம்பிட்டு
வெறுப்போடு வந்தவன் மகிழ்ச்சியோடு மாறினான். அனாதையா நின்றவன் சுத்தி இருக்கிற படகெல்லாம் அவங்கிட்ட ஓடி வந்துச்சு. ஒரு பெரிய மாற்றமே உண்டாயிற்று அந்த கடலில், அந்த கடற்கரையில். எல்லாரும் பிரமிக்கிறாங்க, எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஐயோ ஐயோ ஆச்சரியமா இருக்குது, இவர் யாரு, இவர் யாரு, இப்படி அதிசயங்களை செய்தாரு. பேதுருவே, யார்ப்பா இவரு, உனக்கு தெரியுமா இவருக்கு, உங்க வீட்டுக்கு வந்துருக்கிறாரா, அவர் அட்ரஸ் கொஞ்சம் கொடுப்பா, அவர் நம்பர் கொஞ்சம் கொடுப்பா, என்னப்பா பயங்கரமா கலக்கிறாருப்பா இவரு அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற எல்லா மீன்காரன் சொல்லியிருப்பாங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இது எல்லாமே நடந்ததற்கு ஒரே காரணம், பேதுரு இயேசுக்கு கீழ்ப்படிந்தான். இந்த வருஷத்துல கடவுளுக்கு ஒரு வாட்டி நீங்க கீழ்ப்படிந்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பம் வீடுல நிரம்புங்க. கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. உங்களுடைய படகுகள் நிரப்புவார், இயேசு நிரப்புவார். அதிசயங்கள் நடக்கும். உன்னை சுற்றி வரணும், உன்னை வந்து பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. என்னப்பா எங்க படகுல, எங்க போட்ல ஒண்ணுமே கிடைக்கலையே, உன் போட்டு ரொம்பிச்சே. சிஸ்டர், நாங்களாம் இன்னும் கஷ்டப்பட்டுருவேன், நாங்களாம் எவ்வளோ பிரயாசப்பட்டோம், ஒன்றும் நடக்கலையே. உங்களுக்கு நல்லது நடந்திருக்குது, உங்களுக்கு ஆச்சரியம் நடந்திருக்குது. எப்படி சிஸ்டர், எப்படி பிரதர்? எல்லாரும் பிரமிப்படைவார்கள் உன்னை பார்க்கிறவர்கள். 2026 நம்மளை பார்க்கிற கண்ணெல்லாம் அப்படி பார்க்கணும், நம்மளை பிரமிப்பாய் பார்க்க வேண்டும் உன்னை. ஸ்தோத்திரம். அதுதான் இயேசுவோட வேலையே. இயேசு ஒன்று செய்கிறாருன்னா அது பிரமிப்பாய் பார்ப்பார்கள் எல்லாரும். ஹல்லேலூயா. இந்த வருடம் கர்த்தர் எனக்கு பிரமிப்பை செய்வாராக. ஸ்தோத்திரம். காரணம், அவன் கீழ்ப்படிந்தான். ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டம்பா, ஒண்ணுமே கிடைக்கல, ஆனாலும் கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிதல் நம்ம பிளஸ் பண்ணோம். யாரும் எதிர்த்து நிற்காதீங்க. குடும்பத்தில் ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சு பாருங்க, ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க, உங்க வீடு நிரம்பும். கர்த்தருடைய பவர் அங்கே ஆக்டிவேட் ஆகும். இயேசுவோட பவர், அதிசயம் செய்கிற பவர் அங்கே ஆக்டிவேட் ஆகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு குடும்பம் இருந்து பாருங்க, எப்படி இருக்குது அந்த குடும்பம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நிரம்புகிற குடும்பமாய் மாறும். ஹல்லேலூயா. கடைசி காரியம் சொல்ல முடிச்சிருந்தேன். கடைசி காரியம், பேதுருக்கு அற்புதம் நடந்தது எப்படி, பேதுருவின் படகு நிரம்பினது எப்படி என்று கடைசி காரியம் நான் சொல்றேன். அவனுடைய விசுவாசமும் விடாமுயற்சியும் தான். ஆமென். விசுவாசமும் சக்சஸ் ஆயிட்டாங்க. விசுவாசமும் விடாமுயற்சியும். இதை எதை வச்சு சொல்லலாம்? நம்ம ராத்திரிலாம் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும், எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆனாலும் அப்படின்னா நான் விடமாட்டேன், ஓடுவேன். ஆனாலும் நான் கிவ் அப் பண்றது இல்லை, நான் சக்சஸ் ஆவேன். ஆனாலும் முன்னோக்கி போவேன், ஆனாலும் விடமாட்டேன், ஆனாலும் ஜெயிப்பேன், ஆனாலும் சாதிப்பேன், ஆனாலும் ஜெபிப்பேன், ஆனாலும் நான் விசுவாசமா இருப்பேன், ஆனாலும் என் தேவனை நான் விடமாட்டேன். ஹல்லேலூயா. யாக்கோபு தான் சொல்றாரு. ராத்திரிலாம் என்ன பண்ற யாக்கோபு? போராடுறான் ஆண்டவர்கிட்ட. போராடி போராடி கடைசியில் என்ன சொல்றான் அவன்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடுவதில்லை. கடைசியில் பெற்றுட்டான். இதான் பேதுருக்கிட்ட நான் பார்க்குறோம். ஸ்தோத்திரம். விசுவாசத்தையும் விடாமுயற்சியும் நீங்கள் கைப்பற்றுவீர்கள் என்றால் உங்கள் படகு நிரம்பும். விசுவாசத்தை விட்டுறாதீங்க, முயற்சியை விட்டுறாதீங்க. ஸ்தோத்திரம். தோல்விகள் வந்திருக்கலாம், தோல்வியை கடந்து வந்திருக்கலாம், தோல்விகளை கண்டிருக்கலாம், தோல்வியை வாழ்க்கையா இருக்கலாம். கடந்த 2025 வருஷம் தோல்வியாய் சில காரியங்களிலே ஒரு வெறுமையாக தான் இருந்துச்சு. இவ்வளோ பிரயாசப்பட்டேன், கஷ்டப்படுறேன், எல்லாமே எம்டியா இருக்குது என்று நிரம்ப மாட்டேன் என்று ஒரு கலக்கத்தோடு இருக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த 2026 கர்த்தர் சொல்றார், உன் விசுவாசத்தை விட்டுறாத, உன் முயற்சியை விட்டுறாத. ஸ்தோத்திரம். உன் போட்டை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணு. ஆமென். உன் படகை மறுபடியும் துவங்க, மறுபடியும் ஆழத்தை நோக்கி போகட்டும். ஆல்ரெடி இந்த படகு எங்க வந்துட்டு இருக்குது? இப்போ எல்லாம் முடிச்சு நொந்து வெறுப்பு போய் வந்துட்டு இருக்குது. இப்போ பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் ஏன் சொல்கிறார், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணு. யாருங்க போவா? ஆட போயா, டயர்டாகுது, டயர்டாகுது, போதும், காலைல போகிறேன் நான். ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு ஏசு?
படகு என்ன பண்ணு, உடனே மறுபடியும் படகு போகுது. ஸ்தோத்திரம். மறுபடியும் போகுது. விசுவாசம், விடாமுயற்சி. இந்த வருடத்தில் கர்த்தர் உன்னையும் குடும்பத்தையும் நிரப்ப போகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு நிரப்பப்படுதல் நடக்க போகிறது. ஸ்தோத்திரம். ராத்திரி பிரயாசம், பகலில் பலன். ஸ்தோத்திரம். ஒருவேளை நீ பிரயாசப்பட்ட ராத்திரி கடந்து போயிற்று, இப்பொழுது பகல் சமீபமாயிற்று. இயேசு வருகிற நேரம் ஆயிற்று. இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்தாச்சு. இயேசு உன் படகை நிரப்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. உன் படகு நிரம்ப போகிறது. உன்னை கர்த்தர் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா. படகு நிரம்பிற்று. வெறுமையாயிருந்த படகு நிரம்பிற்று. கேள்வியோடு இருந்த படகு நிரம்பிற்று. பிரயாசப்பட்டு வெறுத்து போயிருந்த படகு நிரம்பிற்று. கஷ்டப்பட்டு ஒரே வேதனையோடு இருந்த அந்த படகு நிரம்பிற்று. எல்லாம் இயேசு பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ராத்திரி எல்லாம் பேதுரு அந்த கடல்ல பிரயாசப்படுறதை கர்த்தர் இயேசு பார்த்தாருங்க. அவர் பார்த்தார். அவருக்கு தெரியும். ஸ்தோத்திரம். உன் பிரயாசம் இயேசுக்கு தெரியும். உன் கஷ்டங்கள் இயேசுக்கு தெரியும்.